வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி அன்று மேசம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். குடமிகு வியாழ குரு பகவானை மனமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குருபர நேசா கிரக தோஷமின்றி கடாசித்து அருள்வாய். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-5க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அதாவது தனாதிபதியும் அவர்தான், பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல போய் அமர்றாரு. ராசிக்கு 7வது இடத்துல அமர்ந்து 5ஆம் பார்வையாக ராசிக்கு 11வது இடத்தையும், 7ஆம் பார்வையாக ராசியையும், 9ஆம் பார்வையாக ராசிக்கு 3வது இடத்தையும் பார்க்கிறார். இந்த பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை இந்த வருடம் வழங்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம், நட்பு கிரகமும் கூட. சரிங்களா? பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. அவர் போய் 7வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர பாவத்துல அமர்றார். அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் திருமணம் நடந்தேறும். இது வரைக்கும் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் திருமண யோகம் உண்டு. இனிமேல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஜாதகத்தை கையில எடுத்தாங்க அப்படின்னா அது திருமணத்துல போய் தான் நிச்சயம் முடியும். சரிங்களா? அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த வருடம் நிச்சயம் பலன் கொடுக்கும். திருமண வாழ்க்கையில விருச்சிக ராசிக்காரர்கள் அடி எடுத்து வைப்பீர்கள். கூட்டு தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதுல கருத்து வேறுபாடுகள் எதுனாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் இப்ப நீங்கிரும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க ஒருத்தர் இப்ப புரிஞ்சுக்குவீங்க. நல்ல 2 பேர்த்துடைய ஆலோசனை பேர்ல வருமானம் அப்படிங்கிறது கூட்டு தொழில நல்ல இந்த வருஷம் கிடைக்கும். நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த வருஷம் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அமையக்கூடிய வரன் அப்படிங்கிறது நல்ல வரனா இந்த வருஷம் நிச்சயம் அமையும். சரிங்களா? நல்ல ஒரு ஓரளவுக்கு பொருளாதார நிலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மணமகன் அல்லது மணமகள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அண்ணாவோ அக்காவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாயிரும். குரு பகவானுடைய அருட்பார்வையால உங்க 2 பேர்த்துக்கும் ஒரு உடன்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த கருத்து வேற்றுமைகள்லாம் நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய செயல்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சரிங்களா? நல்ல லாபத்தை கொடுக்கும். தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது வருமானம் அப்படின்னாலும் சரிங்க, சேமிப்பு அப்படிங்கிறத இந்த வருஷம் செய்வீங்க. அதாவது பேங்க்ல போய் டெபாசிட் பண்றது, உங்களுடைய வருமானத்தை பேங்க்ல போய் டெபாசிட் பண்றது, இது வரைக்கும் எதுவும் செய்யலை, நான் சம்பாதிக்கிறேன் அதனால என்னால் எதுவுமே மிச்சம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறத நிச்சயமா செய்துட்டு வருவீங்க. ஒரு 1000 ரூபாயாவது பேங்க்ல போயிட்டு கண்டிப்பா நீங்க சேமிப்பு அப்படிங்கிறத செய்துட்டு தான் வருவீங்க. 11வது இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை விழுகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான பார்வை. உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிச்சயமாக ஈடேறும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்ப உங்களுடைய உடல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றம், அதாவது ஆன்மீக தோற்றத்துக்கு மாறுவீங்க. நீங்க அதாவது இது வரைக்கும் நார்மலா இருக்கக்கூடியவங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டையை போட்டுட்டு இருக்கிறது, அல்லது ஒரு சந்தனத்தை வைக்கிறது, அடிக்கடி கோவிலுக்கு போறது வர்றது, திடீர்னு பெரியவங்களை பார்த்தா ஒரு மதிப்பு மரியாதையோட செயல்படுறது, இந்த மாதிரி உங்களுடைய தோட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சமூகத்துல இருந்து உங்களை தேடி வரும். சரிங்களா? சமுதாயத்துல உங்களை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமா கொடுப்பாங்க. நல்ல ஒரு தோற்ற பொலிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் பொன்னன் இல்லைங்களா, அவர் பார்க்குறாருல ராசிய, அதனால பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்க ஜொலிக்க போறீங்க. அதாவது பொன் போல ஜொலிக்க போறீங்க. நல்லா சைன் ஆவீங்க. அதைத்தான் சொல்றேன் நான்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தோற்றத்தில் ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி உடல் எடை அதிகரிக்கும். சரிங்களா? குரு பகவான் அப்படின்னாலே நல்ல வெயிட்டான கிரகங்க. அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும். எனக்கு திருமணம் நடக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படிலாம் வந்து கேள்வி நிறைய இருக்கும் இல்லைங்களா? இது எல்லாமே இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? திருமண யோகம் அந்தந்த வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் உண்டு. புத்திர பாக்கியம் அதுக்கு தகுந்த வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் இதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் மங்கள சுப காரியங்கள் வீட்டில் நிறைய நடக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் நிறைய கிடைக்கும். மகிழ்ச்சியான சம்பவங்கள் குடும்பத்துல நிறைய நடக்கும். சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். நீங்களும் சுபகாரியத்துல போய் கலந்துக்குவீங்க. கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி காதல் திருமணம் நடக்குமா, எனக்கு வந்து என் காதல் வெற்றி பெறுமா, வீட்டில் ஒத்துக்குவாங்களா, இப்படிலாம் கேள்வி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். காதலிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா உங்களுடைய காதல் திருமணம் இந்த வருஷம் நிறைவேறும். வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்க. அவங்களே சம்மதிச்சு திருமணத்தை அவங்களே செய்து வைப்பாங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பும் உங்களுடைய திருமணத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். காதலன் காதலி இவங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா இனிமேல் அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகிடும். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒற்றுமையாக வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் கண்டிப்பாக சம்மதிச்சு திருமணம் செய்து வைப்பாங்க. அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறதும் கைகூடி வரும். அடுத்தது ராசிக்கு 3வது இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். 3வது இடம் அப்படின்னாலே ஆபரணம். சரிங்களா? அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி 11வது இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைகள்லாம் வாங்கி அணியக்கூடிய யோகம் அப்படிங்கிறதுலாம் உருவாகும். நானே ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், நான் எங்கேருந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எதனாச்சும் ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் எடுக்கணும், எனக்கு வந்து கையெழுத்தே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் இதெல்லாம் இனிமேல் வந்து சைன் ஆகும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இனிமேல் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த பாகப்பிரிவினை சொத்து கிடைக்க மாட்டேங்குது, பூர்வீகத்திலேருந்து கிடைக்கவே மாட்டேங்குது, பிரச்சனையாக கிடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பேச்சில் பாகப்பிரிவினை சொத்து அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? சகோதரர், இளைய சகோதரம் சகோதரி இவங்களுக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அதுவும் நீங்கும். சொத்து பிரச்சனைகளுக்காக ஒரே வில்லங்கத்தை செய்துட்டு இருந்தவங்க இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்து வருவாங்க, கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. பூர்வீகத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. கையெழுத்து விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதாவது பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. மற்றபடி 3வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். ஒரு வெற்றி ஸ்தானம், ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும், வெற்றியையும் கொடுக்கும். சரிங்களா? குரு பகவானுடைய நேரடி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு தான் விழுகுது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு விலகி ஓடிடும். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப வந்து புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. வருமானம் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. நிதி நெருக்கடி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. சேமிப்பு, உங்களுடைய சேமிப்பு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்தை எல்லாமே குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகணுமா, அல்லது ஏதாவது டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கணுமா, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாற்றம் எல்லாமே கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய டென்ஷன்லாம் வந்து குறைஞ்சிரும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு, மரியாதை இதெல்லாமே கிடைக்கும். மற்றவங்களால செய்ய முடியாத வேலையை கூட நீங்கள் ரொம்ப சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. உங்களுக்கான வேலையை நீங்களே செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியை பார்க்குறார் அப்படிங்கும்போது எதுவுமே பரிகாரம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
பரிகாரம் எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கேயே ஒரு நாள் தங்கிட்டு கூட வாங்க. சரிங்களா? குருவாக இருந்து அருள்பாலிக்கக்கூடியவர் அப்படிங்கிறவரு முருகன், திருச்செந்தூர் முருகன் தான். அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு போகும்போது இறக்கத்துல இறங்கி போயிட்டு கோவில்ல இருந்து மேலே வரும்போது ஏற்றத்துல ஏறி வர்றது மாதிரி தான் அந்த கோவிலுடைய நிலை இருக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வரணும், முன்னேற்றம் வரணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய், செவ்வாயுடைய கடவுள் முருகன் அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரு முறை முடிஞ்சிச்சு அப்படின்னா போயிட்டு வாங்க. இல்லை முருகன் வழிபாடு செய்துட்டு வாங்க. சரிங்களா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களையே கொடுக்கும். நல்ல பொருளாதாரம் கொடுக்கும், திருமணம் கொடுக்கும், புத்திர யோகம் கொடுக்கும், வாழ்க்கையில நல்ல மாற்றம் கொடுக்கும், ஏற்றம் கொடுக்கும். இதுல எல்லாத்துலேயுமே நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது விருச்சிக ராசியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.